ஹாய் காய்ஸ், நாம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடியது கார்டன் பை த பே. கார்டன் பை த பேல இருக்கக்கூடிய டிராகன் ஃப்ளை லேக், அதே போல் டிராகன் ஃப்ளை ஐலண்டு, அதே போல் டிராகன் ஃப்ளை பிரிட்ஜ், இந்த 3 இடத்த தான் நம்ம இங்கே பார்க்க வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். இந்த கார்டன் பை த பேக்கு வர்றதுக்கு நீங்கள் பே ஃப்ரண்ட் ஸ்டேஷனில் எக்ஸிட் பியில் வெளியாகினீங்கன்னா இந்த இடங்களுக்கு வந்துடலாம். வரக்கூடிய வழியிலே செட்டல் பஸ் இருக்குது. செட்டல் பஸ்னால் நீங்கள் ஃப்ளவர் டோமு இதெல்லாம் போகிறதுக்கு 2 வே டிக்கெட் $3 இருக்குது. மீதி உள்ள இடங்களில் நம்ம நடந்து வரலாம். நீங்கள் நடந்தே எல்லா இடமும் போனோம்னாலும் போகலாம். வாங்க பார்க்கலாம் இந்த டிராகன் ஃப்ளை லேக் எப்படி இருக்குது. இந்த இடங்களில் வந்தாலே நம்ம எங்கெல்லாம் போகலாம் அப்படிங்கக்கூடிய இந்த மேப்பை பார்த்தாலே தெரிஞ்சிடும். நம்ம இந்த இடத்துல போய் இந்த டிராகன் ஃப்ளை லேக்கு, இந்த டிராகன் ஃப்ளை ஐலண்டு, இந்த டிராகன் ஃப்ளை ஐலண்டு, இந்த டிராகன் ஃப்ளை பிரிட்ஜ் எல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம இந்த ஸ்டேர்கேஜ் எடுத்து ரைட்டில் திரும்பி வரும்போது இந்த டிராகன் ஃப்ளை லேக்குக்கு போகிறதுக்குள்ள வழி தான் ஸ்ட்ரைட்டாக போகிறது. நம்ம இதிலே போனாலே பார்க்கலாம். இந்த இடங்களில் போகும்போது தான் செட்டல் பஸ் சர்வீஸ் இருக்குது. நீங்கள் ஃப்ளவர் டோமு, க்ளவுட் ஃபாரஸ்ட்டு, இந்த இடங்களுக்கெல்லாம் போகிறது. $3 வந்து 2 வே ரைடுக்கு. ஃப்ளவர் டோமும் க்ளவுட் ஃபாரஸ்ட்டும் இந்த பக்கத்துலேயே செட்டல் பஸ்ஸில் போகிறோம். இந்த இதில் வரும்போதே நாம் பார்க்கலாம் இந்த டிராகன் ஃப்ளை லேக்கு. நாம் இதில் பார்க்கும்போது இந்த டிராகன் ஃப்ளை லேக்கு நல்லா சுத்தமாக இருக்குது. அதே போல் நல்ல அந்த தண்ணி இதெல்லாம் இருக்குது, பார்க்க நல்ல அழகாக இருக்குது. நம்ம காலையில் ஒரு ஜாகிங்கோ ரன்னிங்கோ போயிட்டு வரதுக்கும் இந்த இடம் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இடமா இருக்குது இந்த டிராகன் ஃப்ளை லேக்கு. ஏன்னா நமக்கு பக்கத்தில் சைடில் அப்படியே போர்டு வாக்கு இருக்கிறதுனால நமக்கு ஒரு ரன்னிங் போயிட்டு வரலாம், ஜாகிங் போயிட்டு வரலாம், அந்த நேச்சருக்குள்ளால் நடந்து போயிட்டு வரலாம். இன்கேஸ் நீங்கள் ஒரு ஃபேமிலியோடு வர்றீங்க இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோடு வர்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்க ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குது இந்த டிராகன் ஃப்ளை லேக்கு. தண்ணிக்குள்ளாலே அப்படி ஃபுல்லாக அந்த செடிகளெல்லாம் வளர்ந்து இருக்கிறது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அழகாக இருக்குது இந்த இடங்களில் வரும்போது. இந்த டிராகன் ஃப்ளை லேக்கில் சில இடங்களில் பிரிட்ஜ் இருக்குது. அதாவது இது டிராகன் ஃப்ளை பிரிட்ஜ் செப்பரேட்டு, இது டிராகன் ஃப்ளை லேக்லேருந்து கனெக்டிங் பிரிட்ஜு. இதுவே 1-2 இடங்களில் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்க பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குது. நாம் பே ஃப்ரண்ட் ஸ்டேஷனில் வெளியாகி இந்த டிராகன் ஃப்ளை லேக்கில் வரும்போது நம்ம ரைட் சைடில் நம்ம இப்போ வந்துட்டுருக்கோம். ரைட் சைடில் வரும்போது 2 சின்ன பிரிட்ஜ் இருக்குது. நாம் இப்போ ஒரு பிரிட்ஜுக்கு வந்துருக்கோம். இந்த பிரிட்ஜ் ஒரு நல்ல ஒரு பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அழகான இதை கொடுக்குது, பார்க்குறதுக்கு நல்ல லுக்கையும் கொடுக்குது. இந்த இடங்களில் நீங்கள் ஒரு பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்கலாம் ஒரு பெஸ்ட்டு பிளேஸாகவும் இருக்குது. இந்த இடத்துல போனால் தான் நம்ம அந்த ஸ்டேட்டஸ், அதாவது அந்த குழந்தை சிறுபத்தை, அந்த குழந்தை சிலை வச்சுருக்கதை பார்க்கலாம் இந்த வழியில் போனால். அதே போல் இந்த டிராகன் லேக்கில் சுற்றி வரும்போது ஃபுல்லாக மரங்களும் செடிகளும் வச்சுருக்குது, நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான லுக்கையும் கொடுக்குது. மரத்தை எப்படியெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த இடங்கள்லேயே நமக்கு அந்த சுற்றி வர்றது, அந்த மரத்தை அப்படி உள்ளார சுற்றி விட்டுருக்குது, நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது, பார்க்கறதுக்கு நல்ல அழகாக இருக்குது. இந்த டிராகன் ஃப்ளை லேக் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு லேக். அதுவும் இந்த டிராகன் ஃப்ளை லேக் மனிதனால் உருவாக்கப்பட்ட அதாவது ஹியூமன் மேடு லேக்குன்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி மனுஷனால் உருவாக்கப்பட்ட ஒரு ஏரி இந்த டிராகன் ஃப்ளை ஏரி. அதாவது இந்த டிராகன் ஃப்ளை லேக் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஏரின்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த ஏரியில் உள்ள தண்ணி எல்லாமே தோட்டங்களுக்கு பாசனத்துக்காண்டி தான் பயன்படுத்துகிறாங்க. இங்கே உள்ள தண்ணியை வடிகட்டி செடிகளுக்கெல்லாம், தாவரங்களுக்கு, அதாவது செடி மரங்களுக்கெல்லாம் அங்கே யூஸ் பண்ணுறாங்க. இந்த டிராகன் ஃப்ளை லேக் 2 கிலோமீட்டர் சுற்றளவு உள்ளது. இந்த டிராகன் ஃப்ளை லேக் 2 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. இந்த 2 கிலோமீட்டருக்கும் போர்டு வாக்கு எல்லாமே வசதியாக இருக்குது. இந்த டிராகன் ஃப்ளை லேக்கை நீளத்தையும் 2 கிலோமீட்டர் மேலே, அதுக்கு மேலே எதுவும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. அதே போல் எவ்வளவு ஆழம், இந்த தண்ணி எவ்வளோ, அந்த இடத்துல தண்ணி எவ்வளோ ஆழம்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஆனால் இந்த டிராகன் ஃப்ளை லேக் இந்த டிராகன் ஃப்ளை லேக் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அந்த 2 கிலோமீட்டருக்கும் போர்டு வாக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு ரன்னிங், ஜாகிங் போயிட்டு வரைக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது. நம்ம குழந்தைகளோட இந்த வாக்கிங் போயிட்டு வரைக்கும் இந்த இடம் ஒரு நல்ல இடமா இருக்குது. இதில் இந்த டிராகன் ஃப்ளை லேக்கில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் சுத்திகரித்து
மரங்களுக்கும் செடிகளுக்கும் கொடுக்குறதுனால இன்னும் நல்லா இருக்குது. அதே போல் இந்த சுத்திகரித்து வச்சுருக்கிறதுனால நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான லுக்கும் இருக்குது, நமக்கு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது. இந்த ட்ராகன் ஃப்ளை லேக் பக்கத்துலேயே இந்த மரங்களெல்லாம் வச்சுருக்கணும். மரங்களெல்லாம் வச்சு அதில் அழகான ஒரு லுக்காக இருக்குது. நமக்கு இந்த பேக்ரவுண்டில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் இந்த இடம் ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் ஈவினிங் டைம்லேயோ இல்லைனா காலையில் டைம்லேயோ வந்தீங்கன்னா இந்த இடத்துல உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு அந்த டேபிளும் போட்டு வச்சுருக்கிறது நல்ல அழகாக இருக்குது. இந்த இடம் இதுக்கிடையில் ஷெல்டரும் போட்டிருக்கிறதுனால நல்ல அழகான வியூவாக இருக்குது. நீங்கள் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு எல்லாத்துக்கும் பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குது இந்த ட்ராகன் ஃப்ளை போர்டு வாக் ஏரியா. நாம் எம்ஆர்டி விட்டு வெளியே வரும்போது ரைட்டில் திரும்பி வந்தோம். இனிமே அடுத்தால அந்த லெஃப்டில் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த போர்டு வாக்கு சைடில் இன்னும் விதமான மரங்கள் செடிகள் இதெல்லாம் வச்சுருக்கிறது இன்னும் ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது நமக்கு. நாம் இப்போ ரிட்டர்ன் போய் அந்த லெஃப்ட் சைடில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ட்ராகன் ஃப்ளை லேக்கில் வந்து நம்ம குழந்தைகளோட வந்து இருக்கும்போது மீன்களெல்லாம் காட்டி கொடுக்குறது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த ட்ராகன் ஃப்ளை லேக். இந்த ட்ராகன் ஃப்ளை லேக்கில் இருக்கக்கூடிய இந்த பிரிட்ஜுகளெல்லாம் நம்ம ஒரு பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு நல்ல இடத்த கொடுக்குது. நாம் இப்போ அடுத்த சைடு பார்ப்போம். இந்த இடங்கள்ல இருக்கும் போதே நமக்கு பார்க்கும்போது நல்ல ஒரு அழகான இடமா இருக்குது. நீங்கள் வந்து ரிலாக்ஸ் ஆகணும்னாலும் இந்த இடங்கள்லாம் ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குது. அந்த சைடு இந்த ட்ராகன் ஃப்ளை லேக்கில் ஒரு 2 சிலை மாதிரி வச்சுருக்காங்க. அந்த தட்டாம்பூச்சி எப்படி பறக்குமோ அதை அப்படி கரெக்டாக அதே போல் சித்தரித்து வச்சுருக்காங்க. ஒரு நல்ல அழகான இடமா இருக்குது இந்த ட்ராகன் ஃப்ளை லேக். நம்ம இந்த இடங்களில் வந்து நம்ம ஒரு பேக்ரவுண்டில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குது. நீங்கள் இந்த ட்ராகன் அந்த சிலை இருக்குல்ல, இந்த ட்ராகன் சிலை பக்கத்தில் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னா ட்ராகன் ஃப்ளை பிரிட்ஜை தாண்டி அந்த சைடில் கீழே இறங்கி வந்தோம்னா அந்த ட்ராகன் ஃப்ளை ஐலண்டு. ஸோ அந்த ட்ராகன் ஃப்ளை ஐலண்டில் பின்னாடி நின்று நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் அந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குது இந்த இடம். பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அழகான இடமா இருக்குது இந்த ட்ராகன் ஃப்ளை லேக். அதே போல் இந்த ட்ராகன் ஃப்ளை லேக்கில் இந்த சைடில் நின்று நாம் அந்த மெரினா பே சாண்ட்ஸை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இந்த இடங்கள்ல இருந்து நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குது. நமக்கு பேக்ரவுண்டில் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சாலே இந்த இடங்களெல்லாம் ஒரு பெஸ்ட்டு பிளேஸ்ன்னு சொல்லுவேன். இந்த இடங்களில் நம்ம ஃபேமிலியோடு வந்தாலும் சரி, ஜாகிங் போயிட்டு வந்தாலும் சரி, ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த ட்ராகன் ஃப்ளை லேக். இந்த ட்ராகன் ஃப்ளை லேக்குக்கு மேலே தான் இந்த இடத்துல தான் இதுதான் அந்த ட்ராகன் ஃப்ளை பிரிட்ஜு. நம்ம அடுத்தால அந்த ட்ராகன் ஃப்ளை பிரிட்ஜுக்கு போகலாம். நல்ல ஒரு அழகான வியூவாட்டம் இருக்குது. சின்னதாட்டு தண்ணி பாஞ்சாலும் ஒரு அழகான வியூவை கொடுக்குது இந்த இடம். இந்த ட்ராகன் ஃப்ளை லேக்கில் நம்ம இந்த சைடு இல்லாமல் அந்த சைடும் வாக்கிங் எல்லாம் ஜாகிங் எல்லாம் போயிட்டு வரதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னாலும் அந்த பக்கம் போயிட்டு வரதுக்கும் ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குதுன்னு சொல்லுவேன். நம்ம இப்படி போய் அந்த பக்கத்தில் ஒரு ஃபுல் ரவுண்டு போயிட்டு வந்தாலே அது ஒரு நல்ல ஒரு 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 எக்ஸசைஸ் போயிட்டு வந்தது மாதிரின்னு சொல்லலாம். என்கிட்ட கேட்டால் ஃபுல்லாக ஒரு ரன்னிங்கோ ஜாகிங்கோ ஒன்று போயிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதுக்கும் இந்த இடங்களெல்லாம் ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குது. எப்போவுமே குழந்தைகளை நீங்கள் தண்ணி பக்கத்தில் கூப்பிட்டு போகும்போது உங்கள் கவனத்திலே வச்சுங்க, ஏன்னா தண்ணிக்குள்ளால் விழாமல் இப்போ பார்த்துக்கலாம். இந்த இடங்கள்லாம் நிறையா விதமான செடிகளெல்லாம் இந்த இடத்துல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா என்னென்ன செடிகளெல்லாம் பார்க்கலாம்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் நின்று பார்க்குறதுக்கும் ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குது இந்த ட்ராகன் லேக். இந்த ட்ராகன் ஃப்ளை பிரிட்ஜுக்கு நம்ம இப்படியும் மேலேயும் போகலாம், இல்லை வேறு வழியில் அந்த பக்கமும் வந்து வரலாம். நம்ம அந்த பக்கத்துலேருந்தே வருவோம். அது ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குது. இது வந்து படி உள்ள இடம். சின்ன குழந்தைகளோட கூப்பிட்டு வந்தீங்களோ ஓகே, வயதானவங்களுக்கு இந்த இடம் சரியாக இருக்காது. அதனால் அந்த இடங்கள் இப்படி போகிறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த இடங்களில் சைக்கிளிங் அலௌடு கிடையாது. ஸோ நீங்கள் சைக்கிளில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல சைக்கிளிங் பார்க்கிங் ஏரியா இருக்குது. நீங்கள் சைக்கிளிங் இந்த இடத்துல பார்க்கிங் பண்ணிக்கலாம். நாம் இந்த இடத்துல இப்படி ஒரு நீங்கள் ஒரு வீல் சேர்லையோ இல்லைனா குழந்தைகளோட படி ஏற முடியாது அப்படின்னு நினச்சி வந்தீங்கன்னா இப்படி சுற்றி வரலாம். நாம் இந்த இடத்துல இந்த படியில் மேலே ஏறணும். இந்த எக்ஸலேட்டரில் மேலே போனால் நம்ம மெரினா பே சாண்ட்ஸுக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா அந்த பக்கத்தில் அந்த மெரினா பே ஷாப்பிங் மாலுக்கு போகலாம். நாம் இந்த இடங்களில் கிராஸ் ஆகி இந்த ட்ராகன் ஃப்ளை ஃப்ரிட்ஜை பார்க்கலாம். இந்த ட்ராகன் ஃப்ளை பிரிட்ஜு வழியாக போனால் எல்லா இடமும் பார்க்கலாம். நம்ம நிறைய இடங்கள் போகலாம் அந்த வழி இந்த பிரிட்ஜ் வழியாக. நாம் அந்த ட்ராகன் ஃப்ளை பிரிட்ஜ் வழியாக உள்ளே போகணும். நாம் நிற்கிறது இப்போ ட்ராகன் ஃப்ளை பிரிட்ஜ் ஏரியா. இந்த ட்ராகன் ஃப்ளை பிரிட்ஜில் வந்தாக்கி நாம்
நிறைய பேக்ரவுண்டில் பார்த்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வசதியான இடமா இருக்கும். இங்கேருந்து பார்க்கும்போதே நமக்கு தெரியும் இந்த சிங்கப்பூர் ஃப்ளையர். அதே போல் இந்த பக்கம் பார்த்தோம்னா இந்த மெரினா பே சாண்ட்ஸு. இப்படி எல்லாமே ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இந்த ட்ராகன் ஃப்ளை பிரிட்ஜ் வந்து ஒரு பெஸ்ட்டு பிளேஸ்ன்னு சொல்லுவோம். இங்கேருந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு வியூவாக இருக்குது இந்த ட்ராகன் ஃப்ளை லேக். நம்ம ஒரு பேக்ரவுண்டில் ஒரு நல்ல ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட்டு பிளேஸ்ன்னு சொல்லலாம். இந்த இடங்கள்லாம் வந்தீங்கன்னா தனியாக வந்தீங்கன்னா ஒரு ட்ரைபாடோட வாங்க, அப்படி இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸுகளோட வாங்க. ஃப்ரெண்ட்ஸுகளோட வந்தீங்கன்னா நல்ல நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுக்க ஒரு பெஸ்ட்டு பிளேஸ்ன்னு சொல்லலாம். நாம் இந்த ட்ராகன் ஃப்ளை பிரிட்ஜை தாண்டி வரும்போது ரைட்டில் திரும்பினோம்னா நம்ம இந்த இடத்துக்கு வந்துடலாம். இந்த இடத்துக்கு வரும்போது நாம் அந்த ட்ராகன் ஃப்ளை லேக்கில் ஒரு சைடு தானே பார்த்தோம், அடுத்த சைடு போகிறதுக்கு வசதியாக இருக்குது. ஸோ நாம் இந்த இடத்துல வரும்போது நாம் இதுலேயும் லெஃப்ட்டு திரும்பி அந்த ட்ராகன் ஃப்ளை பிரிட்ஜில் ரைட்டு திரும்பி நாம் இந்த இடத்துல லெஃப்ட்டு திரும்பி இந்த இடத்துல லெஃப்ட்டு திரும்பி இதில் உள்ளே இறங்கினோம்னா இந்த இடத்துல இறங்கும்போது நாம் அந்த ட்ராகன் ஃப்ளை லேக்குக்கு உள்ள அடுத்த சைடு பாத்தை பிடிக்கலாம். இந்த இடத்துல போகும்போது படி தான். ஸோ நாம் இந்த படியை ஃபாலோ பண்ணிப்போம். இந்த இடத்துல நாம் அடுத்த லெஃப்டில் திரும்பி இங்கே வரும்போது நம்ம எந்த பிரிட்ஜு அந்த ட்ராகன் ஃப்ளை பிரிட்ஜுக்கு அடுத்தால வலது பக்கம் திரும்பும்போது ஒரு பிரிட்ஜில் மேலே ஏறி வந்தோம்ல, அந்த பிரிட்ஜுக்கு அடியிலே நம்ம கீழால் ஃபுட்பாத்தில் தான் நம்ம நடந்து போக போகிறோம். அந்த ட்ராகன் ஃப்ளை பிரிட்ஜ் அந்த ட்ராகன் ஃப்ளை லேக்குக்குள்ளே அடுத்த சைடு வியூவை பார்க்குறது. நீங்கள் குழந்தைகளோடு வந்தீங்கன்னா வெயில் நேரத்தில் வந்தாலுமே, நான் வந்திருக்கக்கூடியதே வெயில் டைம் தான், வெயில் நேரத்தில் வந்தாலுமே இந்த இடங்கள்லாம் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குது. எல்லா இடமும் உட்கார்றதுக்கெல்லாம் வசதி இருக்கிறதுனால எப்போனாலும் இந்த கார்டன் பை த பீக்கு வரலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த வழியிலே போனால் நாம் அந்த ட்ராகன் ஃப்ளை லேக்கில் உள்ள அடுத்த சைடு பார்க்கலாம். இந்த கார்டன் பை த பே பொறுத்த அளவில் நாம் எந்த இடத்துலலாம் போகிறோமோ எல்லா இடமும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தா நாம் நினச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோக்களெல்லாம் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். எப்போவுமே நீங்கள் தனியாக வந்தீங்கன்னா ட்ரைபாடோடு வாங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுகளோடு வந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் வசதியாக இருக்கும். இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் அந்த மெரினா பே சாண்ட்ஸ். இந்த இடத்துல நம்ம இருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட்டு பிளேஸ்ன்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல நம்ம நின்றுக்கிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்கும். இந்த நம்ம இங்கேருந்து பார்க்குறதுக்கு அந்த ட்ராகன் ஃப்ளை, அதாவது சட்டாம்பூச்சி விட்டு அந்த சிலை மாதிரி பண்ணியிருக்கிறது நல்ல அழகாக இருக்குது பார்க்குறது. இந்த இடத்துல நீங்கள் என்னென்னலாம் பார்க்கலாம், தவளை, அதே போல் தேரை எல்லாமே இந்த இடத்துல பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த இடங்களில் கார்டன் பை த பேக்கு வந்தாலே என்னென்ன பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் பார்க்கணுன்னா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு போகலாம் இந்த கார்டன் பை த பேல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காமனாட்டு உள்ள தட்டாம்பூச்சி எல்லாமே இதில் பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ட்ராகன் ஃப்ளை, அதாவது தட்டாம்பூச்சி எல்லாமே எல்லா டைப்பான தட்டாம்பூச்சி இந்த இடங்களில் பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடங்களில் வரும்போது நீங்கள் அப்படியே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நின்று பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். அதே போல் எல்லா இடமும் உட்கார்றதுக்கு வசதி கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் இந்த இடத்துல இருந்து உட்காந்து ரசிக்கிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்கும். நீங்கள் அதே போல் இந்த இடத்துல இருந்து ஒரு பேக்ரவுண்டில் ஒரு ஃபோட்டோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதுக்கும் இந்த ட்ராகன் ஃப்ளை லேக் வந்து ஒரு பெஸ்ட்டு பிளேஸ்ன்னு தான். இங்கேருந்து பார்க்குறதுக்கு அதே போல் பகலில் நம்ம பார்க்குறத விட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பகலில் பார்க்குறத விட நைட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அந்த லைட்டோட அந்த ட்ராகன் ஃப்ளை வந்து ஒரு இன்னும் நல்ல அழகான லுக் ஆகும். நீங்கள் இதில் நின்று பார்க்கும்போது தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம உத்து பார்க்கும்போது தான் அந்த ட்ராகன் ஃப்ளைக்கு மேலே என்னென்ன டிசைன் இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு குழந்தை கையில் ஒரு
டிராகன் ஃப்ளையை பிடிக்கக்குள்ள வலையை வச்சுட்டு பிடிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு அழகாக இருக்குது இந்த இடம். நீங்கள் இந்த இடங்கள்ல எல்லாம் ஒரு பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட் பிளேஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். இதுதான் அந்த டிராகன் ஃப்ளை ஐலண்டு. இந்த டிராகன் ஃப்ளை ஐலண்டை பொறுத்தளவில் நைட்டு பார்க்குறதுக்கு இன்னும் நல்ல அழகாக இருக்குது. ஃபுல்லாக லைட்டோடு பார்க்கும்போது இந்த இடம் டெக்கரேஷன் நல்லா இன்னும் அழகாக இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகான லுக்காக இருக்குதுன்னு. ஒரு நல்ல இடம்னு சொல்லலாம். இந்த டிராகன் ஃப்ளை ஐலண்டை பொறுத்தளவில் ஃபுல்லாக நைட்டு பார்க்கும்போது டிசைனாக உள்ள லைட்டு இதெல்லாம் போட்டிருக்கு. நல்ல ஒரு பார்க்குறதுக்கு ஒரு நல்ல அழகாக இருக்குது. ஃபுல்லாக நல்லா அந்த தண்ணிக்குள்ளாலே ஒரு சின்ன ஐலண்டு மாதிரி பண்ணி நல்ல அழகாக வச்சுருக்காங்க இந்த டிராகன் ஃப்ளை ஐலண்டை. இந்த டிராகன் ஃப்ளை ஐலண்டை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த லைட் வெளிச்சத்தோடு பார்த்தீங்கன்னா தான் இன்னும் நல்ல அழகாக இருக்கும். ஸோ அப்படி வந்தீங்கன்னா அந்த லைட் வெளிச்சத்தோடு வந்து பார்க்குறதுக்கு வாங்க, ஒரு நல்ல இடம்னு சொல்லுவேன் இந்த டிராகன் ஃப்ளை ஐலண்டு. நம்ம அந்த சைட்லேருந்து எப்படியெல்லாம் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சோமோ அதே சிமிலராக நம்ம இந்த இடத்துலேருந்து ஃபோட்டோ எடுக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வசதியான இடமா இருக்குது இந்த டிராகன் ஃப்ளை லேக்கு. நல்ல அழகான வியூவாக இருக்குது இந்த இடங்கள். என்னுடைய ஒப்பீனியனில் இந்த கார்டன் பை த வேல இருக்கக்கூடிய டிராகன் ஃப்ளை லேக்கும் இந்த டிராகன் ஃப்ளை ஐலண்டு அதே போல் இந்த டிராகன் ஃப்ளை பிரிட்ஜு எல்லாமே நம்ம நினச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோக்கள், நம்ம நினச்ச மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்க ஒரு நல்ல இடம். அதே போல் குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லுவேன். அதே போல் நீங்கள் வந்து நைட்டில் வந்தீங்கன்னா அந்த லைட் வெளிச்சத்தோட எல்லாத்தையும் இயற்கையை ரசிச்சுட்டு போகிறதுக்கு ஒரு பெஸ்ட் இடம்னு சொல்லுவேன். நீங்கள் இந்த இடங்களில் வந்து ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அமைதியாக வந்து நல்ல சந்தோஷமாக இருந்துட்டு போகிறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ்னு சொல்லுவேன். ஆக மொத்தத்தில் இந்த டிராகன் ஃப்ளையை பொறுத்தளவில் பெஸ்ட்டு பிளேஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு இன்றைக்கி வந்ததில் ஒரு நல்ல சந்தோஷமான மூமெண்ட்டை கொடுத்து இந்த டிராகன் ஃப்ளை லேக். இங்கேருந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த டிராகன் ஃப்ளை லேக். காய்ஸ் நாம் இன்றைக்கி பார்த்தது டிராகன் ஃப்ளை லேக், டிராகன் ஃப்ளை ஐலண்ட், அதே போல் டிராகன் ஃப்ளை பிரிட்ஜ். ஒரு நல்ல வியூவாக இருந்து என்னுடைய ஒப்பீனியனில் நீங்களும் வந்து பாருங்கள் இந்த டிராகன் ஃப்ளை லேக்கோட சேர்ந்த எல்லா இடத்தையும். நீங்கள் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ்.